தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தை மாதம் என்றாலே சிறப்புதான். அவ்வகையில் தை மாதங்களில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நம் செல்வங்கள் பெருகும் என்பது ஐதீகம். தை மாதங்களில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமது வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று பூஜை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை என்றாலே பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவது நம்மிடம் உள்ள பண கஷ்டங்களை தீர்த்து செல்வங்களை அள்ளித்தரும் என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிரஹாரையின் மகாலட்சுமிக்கு சில குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தால் வீட்டிற்கு செல்வம் வந்து சேரும் என்பது ஐதீகம். இனி தை மாத வெள்ளிக்கிழமைகளில் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதனை அறிவோம். வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டில் பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்களை அணிவிக்க வேண்டும். பிறகு மகாலட்சுமியின் படத்துக்கு முன்பு வெற்றிலையின் மீது பச்சரிசியை வட்டமாக வைத்து அதன் மீது அகல் விளக்கை வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இதேபோன்று ஒரு சிறிய வாழை இலையினை எடுத்து அதன் மீது உப்புக்கல்லை வட்டமாக வைத்து அதன் மீது அகல் வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதேபோன்று ராகு காலத்தில் அம்மன் கோயில்களுக்கு சென்று எலுமிச்சை அல்லது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். அம்மனுக்கு சிவப்பு அரளி மாலை சாற்றி மாதுளம்பழம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வெற்றிலைப்பாக்கு, ஆடைகளை வைத்து தாம்பூலமாக கொடுக்கலாம். இதேபோன்று கடன் பிரச்சனை தீர பூஜை செய்யும் முறையினை இப்பொழுது அறிவோம். மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக வைத்து ஒரு அகண்ட அகலில் கல் உப்பினை 3/4 பங்கிற்கு நிரப்பி அதன் மீது 3 10 ரூபாய் நோட்டு மற்றும் 3 1 ரூபாய் நாணயங்களை வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபட வேண்டும். அன்று முழுவதும் அதை அப்படியே வைத்துவிட்டு மறுநாள் அந்த 33 ரூபாய் பணத்தை எடுத்து பீரோவில் தனியாக வைத்துவிட வேண்டும். அந்த கல் உப்பினை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ விட்டுவிட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 4 வாரங்கள் செய்து அந்த 4 வாரமும் சேமித்து வைத்த காசை அருகில் உள்ள அம்மன் கோயில் உண்டியில் சேர்த்துவிட வேண்டும். இவ்வாறு செய்தால் அடமானமாக நாம் வைத்த நகைகள், நாள்பட்ட கடன்களை அடைக்க பணம் வந்து சேரும் என்பது ஐதீகம். இவ்வாறு விரதம் இருப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் அம்மனுக்கு பிரசாதம் செய்யும் உணவு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பது நன்று. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்.